அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவர் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவபெருமானோட 64 ரூபங்களில் ஒருத்தர் தான் இந்த பைரவர். இவர் கால பைரவர், சொர்ண பைரவர் அப்படின்னு பல பேரால் அழைக்கப்படுகின்றார். அவரை காலத்தின் கடவுள் என்று சொல்வார்கள். கால என்றால் நேரம், பைரவா என்றால் சிவனின் ஒரு வடிவம். கால பைரவர் தோன்றியதற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுகின்றது. ஒருமுறை பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகின்றது. அப்போது பிரம்மா சிவனை பற்றி தவறாக பேசியதால் சிவனுக்கு கோபம் வருகின்றது. அதனால் மகா காளேஸ்வரர் அவதாரம் எடுத்து பிரம்மாவின் 5வது தலையை வெட்டினார். இதிலிருந்து கால பைரவர் சிவபெருமானின் உக்கிரமான வடிவம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள். கையில் திரிசூலம், உடல் முழுவதும் திருநீறு பூசி நிர்வாண கோலத்தில் காட்சி தரும் பைரவருக்கு நாய் வாகனமாக இருக்கின்றது. ஒரு கோவிலின் காவல் தெய்வமாக விளங்குபவர் பைரவர்தான். சிவாலயங்களில் மட்டுமல்ல, காசி நகரின் 8 திசைகளில் இருந்தும் இவரை அந்நகரை காக்கும் காவல் தெய்வமாக இருக்கின்றார். அதனால்தான் காசி புறப்படுவதற்கு முன் பைரவரை வணங்கி அவரின் அனுமதியை பெற்ற பிறகு செல்ல வேண்டும் என்று கூறுவார்கள். சிவாலயங்களில் முதல் பூஜை விநாயகருக்கு நடைபெறுவது போல கடைசி பூஜை பைரவருக்கு நடைபெறும். அனைத்து நாட்களிலும் பைரவரை வழிபட்டால் அவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அஷ்டமியில் வழிபடும்போது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். குறிப்பாக ஆனி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த தினம். அதிலும் அந்த தேய்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பானதாகும். தேய்பிறை அஷ்டமி அன்று ராகு கால நேரமான 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளாக சொர்ணாகர்ஷண பைரவர் கோயில் அல்லது சிவன் கோயிலில் இருக்கின்ற சன்னதிக்கு சென்று பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி, செவ்வரளி மலர் மாலை சாற்றி, செவ்வாழை நைவேத்தியம் செய்து, தனித்தனியாக 5 வகையான எண்ணெய்கள் ஊற்றிய 5 தீபங்கள் ஏற்றி சொர்ணாகர்ஷண பைரவருக்குரிய மந்திரங்கள் துதித்து பைரவரை வணங்க வேண்டும். இவ்வாறு தேய்பிறை அஷ்டமி என்று சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபடுபவர்களுக்கு சிலது காலத்திலேயே எப்படிப்பட்ட பண கஷ்டங்களும் நீங்கும். வாங்கிய கடன்கள் அனைத்தையும் விரைவில் கட்டி தீர்த்துவிட முடியும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். புதிய வீடு, மனை, வாகனம் போன்றவற்றை வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்ப பொருளாதார நிலை உயரும். வீண் செலவினங்கள் ஏற்படாது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு வாய்ந்த பைரவர் கோயில்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சீர்காழியில் சட்டநாதர் என்ற பெயரில் பைரவமூர்த்தி விளங்குகின்றார். சீர்காழி தலத்தில் எழுந்தருளியுள்ள சட்டநாதர் பைரவரின் அவதாரமே. மேலும் பிரகாரத்தில் இந்த ஆலயத்தில் பைரவர்களுக்கென்று தனி கோயில் இருக்கின்றது. அதேபோல் காஞ்சிபுரம் வைரவேச்சுரம், திருக்கண்டியூரில் பிரம்மனின் சிரத்தை கொய்த பாவம் தீர சிவ வழிபாடு செய்த பைரவரின் தனி ஆலயம் காஞ்சிக்கு தென்மேற்கில் அழிப்படை தாங்கி என்னுமிடத்தில் இருக்கின்றது. கும்பகோணம் மயிலாடுதுறை வழியில் திருவாவடுதுறை அருகே அமைந்துள்ள சேத்திரபாலபுரம் கால பைரவருக்கு மிகவும் விசேஷமானது. இது காசிக்கு நிகரான பெருமையுடையது. மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர் வழியாக செல்லும் வழியில் பொறையாறிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கடையூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் தில்லையாடி என்னும் தலம் இருக்கின்றது. இங்குள்ள பைரவர் விசேஷமானவர். அதேபோல் பைரவன்பட்டி, இது பிள்ளையார்பட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது. மகா பைரவர் சிவகுமாரனாக தனி சிறப்புடன் வீற்றிருந்து அருள் புரிந்து வருகின்றார். ஈரோடு அருகில் சென்னிமலையில் பைரவருக்கு தனி கோவில் இருக்கின்றது. திருப்பத்தூர் யோக பைரவர், இவர் யோக பைரவரின் அருட்தலமான இந்த திருப்பத்தூர் மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு செல்லும் வழியில் அமைந்திருக்கின்றது. அடுத்தது இலுப்பைக்குடி வடுக பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். காரைக்குடியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த இலுப்பைக்குடி தலத்தில் தான் தோன்றீஸ்வரர், வடிவுடையம்மன் மூலவர் வடிவங்களாக திகழ்ந்தாலும் பரிவார தெய்வமாக திகழும் வடுக பைரவரே சிறப்பு தெய்வமாக வழிபடப்படுகின்றார். புதுச்சேரியில் உள்ள திரு ஆண்டார் கோயில் வடுக பைரவர், திருப்பாதிரி புலியூர் கால பைரவர், திருமயிலை கபாலீஸ்வரர், திருவொற்றியூர் பைரவர், திருவான்மியூர் பைரவர் முதலிய தலங்களில் உள்ள பைரவ வடிவங்கள் அதிக சக்தி வாய்ந்தவைகளாக கருதப்படுகின்றன. ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் கோயில் கொண்டுள்ள தலங்களை பற்றி பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் சக்கரம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண சக்கரம் என்பதால் பொன் பொருள் குவிகின்றது. சிதம்பரத்தில் தில்லைவாழ் அந்தணர்களின் பசிப்பினி போக்கிட வில்வ இலைகளை தங்கமாக மாற்றிய ஸ்வர்ண பைரவர்
சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் அருகிலேயே இருக்கின்றார். விருதுநகர் ரயில்வே காலனி கடைசியில் கருப்பசாமி நகரில் சுடலை மாடன் கோவிலில் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்கின்றார். ஆடுதுறையில் ஆபசகாயேஸ்வரர் கோயிலில் காலபைரவர் மட்டுமல்லாது ஸ்வர்ண பைரவரும் இருக்கின்றார். தபசுமலை, இது புதுக்கோட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள தபசுமலையில் கௌசிக முனிவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரையும் முருகப்பெருமானையும் நேரெதிரே நிர்மாணித்து ஸ்வர்ண பைரவர் பைரவி உற்சவ மூர்த்தங்களை அமைத்திருக்கின்றார். அடுத்து காரைக்குடி, இங்கு புகைவண்டி நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இலுப்பைக்குடி என்னும் தலம். இங்குள்ள பைரவர் தனாகர்ஷண பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆலயம் சிவாலயம் என்றாலும் பைரவர் பெயராலேயே இந்த ஊர் அழைக்கப்படுகின்றது. படப்பை, இது தாம்பரத்திலிருந்து காஞ்சி செல்லும் சாலையில் படப்பை என்னும் தலம் இருக்கின்றது. அங்கு துர்க்கை சித்தர் அவர்கள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மூர்த்திகளை சிறப்புற அமைத்திருக்கின்றார். அடுத்து தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு தனி கோயில் முதலில் கட்டப்பட்டது. மிகச் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் எல்லா நலமும் வளமும் பொன்னும் பொருளும் வழங்குகின்றார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள செல்லீஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் பைரவி திருவுருவம் உற்சவமூர்த்தியாக அமைந்திருக்கின்றது. ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கும் அன்னை பைரவிக்கும் வருடா வருடம் லட்சார்ச்சனை நடந்து வருகின்றது. அடுத்தது தாடிக்கொம்பு, திண்டுக்கல் அருகிலுள்ள தாடிக்கொம்பு என்ற இடத்தில் அருள்மிகு சௌதரராஜ பெருமாள் திருக்கோயிலில் க்ஷேத்திர பாலகராக இருந்து ஸ்வர்ணாகர்ஷண பைரவராக அருள் பாலிக்கின்றார். சிவன் கோயில்களில் மட்டுமே காணப்படும் பைரவர் இங்கே பெருமாள் கோவிலில் வீற்றிருப்பது ஒரு தனி சிறப்பு. முசிறி மாவட்டம் தாத்தையங்கார்பேட்டையில் வீற்றிருக்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் யாழி வாகனத்தில் அமர்ந்து பஞ்சமுக பைரவர் அருள் பாலிக்கின்றார். இனி முக்கிய பைரவர் தலங்களை பற்றி பார்க்கலாம். பைரவன்பட்டி, இது பிள்ளையார்பட்டி அருகில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இந்த தலத்தில் பைரவரே தோண்டிய சுனை இருக்கின்றது. இங்குள்ள பைரவர் மகா வரப்பிரசாதி. முறையோடு ஈசன் அம்மையை வணங்கி பின் பைரவரை வழிபட வேண்டும். கும்பகோணம் சாக்கோட்டைக்கு கிழக்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் சிவபுரம் என்னும் தலம் இருக்கின்றது. இது கால பைரவ க்ஷேத்திரமாகும். பரமக்குடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் யமனேஸ்வரம் என்ற ஊரில் யமனேஸ்வரமுடையார் கோயிலில் பைரவர் அருள் பாலிக்கின்றார். அடுத்தது காளையார் கோயில். இங்கு 2 சன்னதிகளில் பைரவர் இருக்கின்றார். இவரை வணங்கினால் எண்ணியது வெகு விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அடுத்தது திருநாகை, அதாவது நாகப்பட்டினத்தில் நாகை காரோணர் சன்னதிக்கு தென்பாகத்தில் புண்டரீக திருக்குளம் அமைந்திருக்கின்றது. இத்தீர்த்தக்கரையில் தென்முகமாய் அமர்ந்திருப்பவரே காலசம்ஹார பைரவமூர்த்தி. அடுத்தது மதுரை எடுத்துக்கொண்டோமானால் இங்கு இம்மையில் நன்மை தருவார் கோயிலிலும் கீழாவணி மூலவீதி புது மண்டபம் எதிரிலும் தனி சன்னதியாக அருள் பாலிக்கின்றார் காலபைரவர். மதுரையில் புட்டுத்தோப்பு புட்டு சொக்கநாதர் கோவிலில் உள்ள இரட்டை கால பைரவருக்கு 2 நாய் வாகனங்கள் அமைந்திருக்கின்றது. இது போன்ற அமைப்புள்ள பைரவரை காண்பது அரிது. திருவண்ணாமலை, இங்குள்ள அருணாச்சலர் கோயிலில் உள்ள பைரவர் மிக பெரிய அளவில் அருள் பாலிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கோட்டை பைரவர் மிகவும் விசேஷமாக வழிபடப்படுகின்றார். கோட்டையை இவர் பாதுகாப்பதால் இவர் கோட்டை பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். மிகவும் சக்தி வாய்ந்தவர். இவருக்கு சிதறுகாய் அடித்து வழிபட்டால் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது. அடுத்தது பொன்னமராவதி புதுப்பட்டி. இங்குள்ள பைரவர் ஆலயம் சிறப்பானது. நீண்ட நாட்கள் தீராத பிரச்சினை, தாமதமாகும் வழக்குகள் நல்ல விதமாய் முடிய இந்த பைரவரை வணங்கி வர நல்ல பலனை காணலாம். திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் முரப்பநாடு அமைந்திருக்கின்றது. இந்த கோவிலில் பைரவர் சன்னதியில் ஒரு பைரவர் மட்டுமே காட்சியளிப்பார் மற்ற ஆலயங்களில். ஆனால் இந்த முரப்பநாட்டு கோயிலில் 2 பைரவர்கள் இருக்கின்றனர். ஒரு பைரவர் வழக்கம்போல் நாய் வாகனத்துடன் காட்சி தருகின்றார். மற்றொரு பைரவருக்கு வாகனம் ஏதுமில்லை. அடுத்தது திருவாஞ்சியம். தஞ்சை மாவட்டம் ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தலத்தில் மட்டுமே பைரவர் அமர்ந்த நிலையில் காணப்படுகின்றார். எனவே இவர் ஆசன பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். யம பயம் நீக்கும் தலம் இது. கும்பகோணம் அருகிலுள்ள திருச்சேலை ஆலயத்தில் சர்வ பைரவர் சன்னதி இருக்கின்றது. இவரை வழிபட்டால் வில்லி சூனியம் விலகும். அடுத்தது பைரவர் வழிபாட்டுக்கென்று மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்பாச்சேத்தி. மதுரை ராமேஸ்வரம் சாலையில் உள்ள திருப்பாச்சேத்தி ஆலயத்தில் பைரவர் 2 நாய் வாகனங்களுடன் அருள் பாலிக்கிறார். ஒரு நாய் நின்ற கோலம், இன்னொரு நாய் அமர்ந்த கோலம். சரும நோய், வயிற்று நோய், வாத நோய், பித்த நோய், இருத நோய் முதலிய நோய்களை நீக்குபவராக உள்ளதால் இவர் கஷ்ட நிவாரண பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார்.
கும்பகோணம் வலங்கைமான் அருகிலுள்ள ஆவூரில் ஒரே பீடத்தில் 5 பைரவர்களாக எழுந்தருளி பிதிர் தோஷத்தை நிவர்த்தி செய்கிறார்கள். 5 பைரவர்களை ஒரே நேரத்தில் நாம் வழிபடலாம். அடுத்தது காளஹஸ்தி. இங்கு 2 பைரவர்கள் இருக்கின்றனர். ஒரு பைரவர், மற்றொன்று பாதாள பைரவர். கட்டுமான பணி தொடங்கும் முன் இவர்களை வழிபட்டால் பணி தடையின்றி நடைபெறும். சீர்காழி சட்டநாதரும் திருவெண்காடு அகோரமூர்த்தியும் பைரவ வழிபாடே. இவர்களை ஞாயிற்றுக்கிழமை தரிசிப்பது மிக விசேஷம். சீர்காழிக்கு செல்ல முடியாதவர்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஆரகலூர் காமநாத ஈஸ்வரர் திருக்கோயிலில் பைரவர்களை வழிபட்டு ராஜகோபுரத்தில் எழுந்தருளியுள்ள முத்து சட்டைநாதருக்கு புனுகு சட்டை கஸ்தூரி திலகமிட்டு தியான மந்திரம் கூறி வணங்கி அஷ்டபுஜத்துடன் கூடிய காளிய பைரவரை வணங்கி பயன்பெறலாம். சேலத்தில் உள்ள சிருங்கேரி சங்கர மடத்தில் பாரதி தீர்த்த சுவாமிகளால் எந்திர ஸ்தாபம் செய்யப்பட்ட பைரவர் சன்னதி இருக்கின்றது. ஆபத்து தாரண மூர்த்தியாக உள்ள இந்த பைரவர் தனி சக்தி மிக்கவராக காணப்படுகின்றார். மேலும் இங்குள்ள காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள காசி காலபைரவரையும் தரிசிக்கலாம். சனி தோஷங்கள் உள்ளவர்களும், ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி நடைபெறுபவர்களும் தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவரை வழிபடுவது சிறப்பு. சனீஸ்வரனின் குருவாக இவர் பைரவர் கருதப்படுகின்றார். பைரவருக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து சிவப்பு நிற விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பு. பைரவரின் பாதத்தில் எலுமிச்சையை வைத்து அர்ச்சித்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்தால் தீராத நோய்கள் தீரும் என்று நம்பப்படுகின்றது. மேலும் 27 நட்சத்திரங்களுக்கும் உள்ள பைரவர் கோயில்கள் இருக்கின்றன. அவற்றையும் இப்பொழுது பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பேரூர் பட்டீஸ்வரர் கோயில், பரணி நட்சத்திரத்திற்கு திருப்பத்தூர் அருகிலுள்ள பெரிச்சி கோயில், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ சொர்ண பைரவர் திருவண்ணாமலை, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ காலபைரவர் பிரம்மகண்டீஸ்வரர் கோயில் கண்டியூர் தஞ்சாவூர் மாவட்டம், மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சேத்திரபால பைரவர் சேத்திரபாலபுரம், இது குத்தாலம் அருகில் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ வடுக பைரவர் ஆண்டாள் கோயில், இது பாண்டிச்சேரி விழுப்புரம் பாதையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ விஜய பைரவர் பழனி சாது சுவாமி கல்மடாலயம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாஞ்சியம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காளஹஸ்தி. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ நர்த்தன பைரவர் வேலூர் கோட்டை, அதாவது ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ கோட்டை பைரவர் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேரன் மகாதேவி அம்மைநாதர் கைலாசநாதர் கோவில். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ யோக பைரவர் திருப்பத்தூர் திருத்தளிநாதர் கோவில். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தர்மபுரி மல்லிகார்ஜுன காமாட்சி கோவில், கோட்டை சிவன் கோயில்னு சொல்கிறாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜடாமுனி பைரவர், இவர் புதுக்கோட்டை அருகே உள்ள பொற்பனை கோட்டை, அதாவது தற்போது திருவரங்குளம் அப்படின்ற ஊரில் சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் வழிபடணும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ கோட்டை பைரவர் திருமயம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சொர்ண பைரவர் கும்பகோணம் அருகே உள்ள ஆபத் சகாய ஈஸ்வரர் கோவில். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ கதாயுத பைரவர், இவர் சூரக்குடியில் இருக்கின்றார், சொக்கநாதர் கோவிலில் இருக்கின்றார். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சட்டநாதர் பைரவர் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோவில். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ காலபைரவர் அவினாஷியப்பர் ஆலயத்தில் இருக்கின்றார். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ வடுகநாதர் பைரவர் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்கின்றார். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ மார்த்தாண்ட பைரவர் வைரவன்பட்டி. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அஷ்டபைரவர் சன்னதி. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சர்ப்ப பைரவர் சர்ப்பம் ஏந்திய பைரவர் சங்கரன் கோவில் தலத்தில் இருக்கின்றார். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கோட்டை பைரவர் ஈரோடு அருகே கொக்கராயன்பேட்டை கிராமத்தில் உள்ள பிரம்மலிங்கேஸ்வரர் கோவில். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ வெங்கல ஓசை பைரவர் சேங்கனூர் சத்தியகிரி ஈஸ்வரர் கோவில் கும்பகோணம் பந்தநல்லூர் பாதையில் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சம்ஹாரமூர்த்தி பைரவர் தாத்தையங்கார்பேட்டை காசி விஸ்வநாதர் கோவில். காலபைரவரின் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், அத்தனை சீய சக்திகளும் பொசுங்கி போகும்.
மற்றொரு முக்கியமான பைரவர் தலம் கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள திருவிசலூர். இங்கு சிவலோகநாதர் கோவிலில் 4 விதமான பைரவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை சதுர்கால பைரவர்கள்னு சொல்கிறாங்க. தேங்காய் தீபம் ஏற்றுவதும் பூசணிக்காயில் தீபம் ஏற்றுவதும் இங்கு விசேஷம். நாம் அனைவரும் அருகிலுள்ள அவரவர் வசதிக்கேற்ற அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை முறைப்படி வழிபடுவோமாக. பைரவர் என்பவர் தீய சக்திகளை விலக்கி நல்லவற்றை தரும் தெய்வம். அவரை வழிபடுவதன் மூலம் நாம் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன அமைதியும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அடையலாம். ஆலயம் சென்று வழிபட இயலாதவர்கள் வீட்டிலேயே பைரவர் படத்தின் முன்பு பூஜை செய்யலாம். பைரவர் படத்திற்கு முன்பு தீபம் ஏற்றி பூஜை பொருட்களை வைத்து வழிபடலாம். பைரவர் அஷ்டோத்திரங்களை ஜெபிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.